கன்னிராசி அன்பர்கள் அவர்களினுடைய மகிழ்ச்சியை துளைத்தே பாத்தீங்கன்னா 1.5 வருடங்கள் ஆச்சு. எப்படியாவது இவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு உறவுகள்னால ஏமாற்றங்கள் அப்படின்றது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய வாழ்க்கையில அதிகப்படியாக இருக்கும். இதுவரைக்கும் அந்த 6ஆம் இடத்துல இருந்த அந்த ராகுனால இந்த கன்னிராசி என்பர்களுக்கு தேவையில்லாத ஒரு மனமாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருந்திருக்கும். இது நாள் வரைக்கும் ஒரு 6 மாத காலமாக ஒரு பர்சனல் லோனே அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இந்த காலகட்டத்துல அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய 12ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பார்வையிடுறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளியூர் பிரயாணங்கள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். உலகெங்கும் இருக்கும் அம்மன் அருள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் இப்போ உச்சம் பெற்று இருக்கிறார். மகர ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் 23ஆம் தேதி பிப்ரவரி மாதம் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கும்ப ராசியில ராகு பகவான் இருக்கிறார். இந்த செவ்வாயினுடைய பயிற்சியாகப்பட்டது 45 நாட்களுக்கு இருக்கும். இந்த ராகுவோட சேர்ந்து 2ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த செவ்வாயினுடைய கோச்சார தன்மை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கன்னி ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 6ஆம் இடமான அந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள் மனதுல நிறைய வேதனைகள் இருக்கும். ஆனால் வெளியில பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு நகைச்சுவை முகத்தோடு சிரித்து கொண்டு இருப்பவர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள். வளர வளர பாத்தீங்கன்னா இவர்கள் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கும். எப்படியாவது இவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு உறவுகள்னால ஏமாற்றங்கள் அப்படின்றது இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய வாழ்க்கையில அதிகப்படியாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த ராசி அன்பர்கள் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி இந்த ராசிக்கு கன்னி ராசி என்பர்களுக்கு 6ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். 6ஆம் இடம்ன்றது ருணரோக சத்ருஸ்தானம். காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராசி என்பவர்களுக்கு 6ஆம் இடத்திலேயே அந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியும் நடக்கிறதுனால இந்த காலகட்டம் வேலை சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வேலைன்னா பாத்தீங்கன்னா வேலையே இல்லாம ஒரு 6 மாசத்துக்கு மேல உங்களுக்கு வேலையே கிடைக்கல, எனக்கு வேலையில நிறைய பிரச்சனைகள், எவ்வளவோ இன்டர்வியூ போயிட்டேன் ஆனாலும் இது வரைக்கும் எனக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்புகளும் வரல, ஆனா இன்டர்வியூஸ் நிறைய போயிட்டு இருக்கிறேன், கடைசி நேரத்துல எனக்கு ரிஜெக்ட் ஆகுது, ஒரு 4 ரவுண்ட் இருக்கு அப்படின்னா அதுல கடைசி ரவுண்ட்ல நான் ரிஜெக்ட் ஆகப்படுறேன் இப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். உங்களுக்கு வேலை அப்படின்றது உறுதியாக கிடைக்க போகுது. யார் யாரெல்லாம் 6 மாதமாக உங்களுக்கு வேலை இல்லாம திண்டாடினீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக உறுதியான ஒரு நிரந்தர ஒரு வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்கும். இதே காலகட்டத்துல அடுத்த ஒரு 4 கிரகங்களும் சேர்றதுனால இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியிலும் இந்த ஒரு மேலும் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கு. இது வரைக்கும் அந்த 6ஆம் இடத்துல இருந்த அந்த ராகுனால இந்த கன்னிராசி என்பர்களுக்கு தேவையில்லாத ஒரு மனமாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருந்திருக்கும். ஒரு நல்ல இடத்த சூஸ் பண்ணதுக்கு போய் அந்த இடத்துல கடைசி நேரத்துல நீங்க வெளியில வந்துருவீங்க. அதே சமயத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துலயும் பாத்தீங்கன்னா அங்க உயரதிகாரிகள்னால உங்களுக்கு ஏகப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும். உயரதிகாரிகள் எப்போதுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்க மாட்டாங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு மாறின உயரதிகாரிகளும் கூட அதே மாதிரியாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருந்திருப்பாங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த அலுவலக சூழ்நிலையில நிறைய ஒரு மாற்றங்கள், வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க நிறைய ஒரு சேஞ்சஸோட இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் சுயமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ராசி என்பர்களினுடைய வேலை வாய்ப்புகள்லயும் சரி, தொழில் அமைப்புகள்லயும் சரி ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணக்கூடிய ஒரு தருணம். தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க கன்னிராசி என்பர்கள் அப்படின்னா அந்த தொழில்ல ஒரு புது முயற்சிகள் எடுத்து அதற்குண்டான சில விஷயங்களை செய்யறதுக்குண்டான ஒரு நேரம், அதை கடன் வாங்கி தான் செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும். உங்களுக்கு லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இது நாள் வரைக்கும் ஒரு 6 மாத காலமாக ஒரு பர்சனல் லோனே அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இந்த காலகட்டத்துல அந்த
கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். கடன் வாங்கி சில முயற்சிகளை அதிகப்படியாகவும் செய்யவும் கூடாது இந்த கன்னிராசி என்பர்கள். ஏன்னா இவர்களினுடைய லைஃப்ல அந்த கடன், இஎம்ஐ, கிரெடிட் கார்டு இது எல்லாமே டிராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். மாசம் ஆனா அந்த அந்த ஒரு 5 நாட்களுக்கு பாத்தீங்கன்னா இஎம்ஐ ஒரு நாள் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா பர்சனலா வாங்கின ஒரு கடன் தொகை வரும். அடுத்து பாத்தீங்கன்னா உறவினர்கள் கிட்ட வாங்கியிருப்பீங்க, அந்த கடன் தொகை வரும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கல்வி செலவுக்காக, குழந்தைகளினுடைய செலவுக்காக ஏதாவது ஒரு லோன் போட்டிருப்பீங்க, அதனுடைய அமௌண்ட் வரும். இப்படி மாதமான ஒரு 5-7 நாட்கள் பாத்தீங்கன்னா அந்த கடன்னாலேயே ரொம்ப டிப்ரெஸ்ஸா இருக்கக்கூடியவர்கள் நம்ம கன்னிராசி என்பர்கள். அதனால மேலும் கடன் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல வந்தாலும் அதை ரொம்ப கவனத்தோட நீங்க ஹேண்டில் பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்துல அந்த கடனினுடைய சுமை அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. உங்களுடைய 12ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பார்வையிடுறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளியூர் பிரயாணங்கள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் அப்படின்றது மேலும் மேன்மை அடையறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு இந்த காலகட்டம் ஒரு சாதகமான ஒரு அமைப்புகளாக இருக்க போது. இந்த நேரத்துல உங்களுடைய வெளியூர் பிரயாணங்கள் மிகவும் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு பிரயாணங்களாக இருக்கும். வெளியூருக்கு சுற்றுலா கூட போவீங்க, ஆனா அந்த சுற்றுலானால ஒரு நிம்மதி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கன்னிராசி என்பர்கள் அவர்களினுடைய மகிழ்ச்சியை துளைத்தே பாத்தீங்கன்னா 1.5 வருடங்கள் ஆச்சு. எப்போதுமே ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. நான் முதல்லயே சொன்ன மாதிரி மனதுல நிறைய வருத்தங்கள் இருந்தாலும் இந்த ராசி என்பர்கள் வெளியில ஒரு நகைச்சுவை முகத்தோடு, ஒரு மலர்ந்த முகத்தோட தான் இருப்பாங்க. ஆனா அந்த ஒரு சிரிப்பும் போச்சு, நிம்மதி போச்சு, இன்பம் போச்சு, எல்லாமே போச்சு அப்படின்ற அளவுக்கு எப்போதுமே ஒரு துக்கமும் வேதனையாக நடமாடிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி இந்த ராசி என்பர்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. வேலையில இருக்கக்கூடியவர்கள், அதாவது அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைந்த உயர் பதவிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. நீங்க ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்க்குறீங்க, இல்ல ஒரு டிரான்ஸ்ஃபரே எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபர்லயே பாத்தீங்கன்னா வித் ப்ரமோஷன்ஸோட இருக்கும். நீங்க எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்களும் இந்த அரசாங்கத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்களின் அளவு குறையும். இதுல ரீட்டைல் ஷாப் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ரீட்டைல் ஷாப்ல உங்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதனால ஒரு மனதுல ஒரு பதற்றம், நம்மளால தொழில் கடையை ஒழுங்கா நடத்த முடியுமா, ரெகுலரா நம்மளால செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு பதற்றம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. அதனால ரீட்டைல் ஷாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் லாப அளவு குறையும். எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு, தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். இப்ப எக்ஸ்போர்ட் தொழில்ல உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகளும் அதன் மூலமாக நிறைய வருமானங்களும் லாபங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இதே செவ்வாய் பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் கூட. அதனால வழக்குகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல திருமண வரன்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு திருமண தோஷங்கள் இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்கு, மாங்கல்ய தோஷம் இருக்கு, இப்படியாக இருக்கக்கூடிய வரன்களுக்கு உங்களுக்கு திருமண தடைகள் அதிகமாக இருக்கு, இதுக்கு செவ்வாய் பயிற்சி ஏதாவது சாதகமாக இருக்குமா அப்படின்னு கேக்குறவங்க நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை வாட்ஸ்அப்ல அனுப்பி கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல போன் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.